In nodal analysis, number of nodes to be considered for KCL equations is equal to. So generally நம்ம n number of nodes க்கு consider பண்ணும்போது in nodal analysis number of simultaneous equations, அதாவது நம்ம ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணோம்னா தான் அன்னோன்ஸை வந்து கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி எவ்வளவு ஈக்குவேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் கேசிஎல் ஈக்குவேஷன்ஸ், அதாவது n மைனஸ் ஒன் அப்படின்னு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி ஃபார் n நோட்ஸ் அண்ட் b நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் அப்படிங்கிற கண்டிஷன்ல ஃபார் மெஷ் அனாலிசிஸ் number of simultaneous equations to be solved வந்து எதுக்கு ஈக்குவலண்டா கிடைக்கும் அப்படின்னா b minus n plus 1க்கு ஈக்குவலண்டா கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு நோடல் அனாலிசிஸ் பத்தி தான் கேட்டிருக்காங்க. இதுல எவ்வளவு ஈக்குவேஷன்ஸ் நமக்கு இருக்கும் அப்படின்னா n minus 1, அதாவது டோட்டல் நோட்ஸ் மைனஸ் 1. ஸோ இந்த ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் 2 கூட மேட்ச் ஆகுது. டோட்டல் நோட்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ROC of Z transform for which discrete time sequence is not modulus of Z greater than 1. So இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ROC பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஜென்ரலா ஒரு லெஃப்ட் சைடட் சிக்னலுக்கு நம்ம கன்சிடர் பண்ணிக்கும் போது இதனுடைய ROC எப்படி இருக்கும் அப்படின்னா லெஃப்ட் டு இன்னமோஸ்ட் நான் ஜீரோ போல் தான் நமக்கு ROC-யா வந்து கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி ரைட் சைடட் சிக்னலா இருக்கும்போது இதுக்கான ROC வந்து இட் இஸ் அவுட்டர் டு தி அவுட்டர் மோஸ்ட் போலா கிடைக்கும். அண்ட் அதுவே வந்து டூ சைடட் சிக்னலா இருந்துச்சு அப்படின்னா இதுக்கான ROC இட் இஸ் பிட்வீன் டூ போல்ஸ். அண்ட் லாஸ்ட் ஆப்ஷனான அதாவது இப்போ வந்து சிக்னல் லெஃப்ட் ஹேண்டட் சிக்னல் அப்படின்னா ஸோ இங்க வந்து நமக்கு இந்த மாதிரி சிக்னல்ஸ் வந்து சாம்பிள்ஸா இருக்கலாம். இதுவே ரைட் ஹேண்டட் சிக்னலா இருந்துச்சு அப்படின்னா சிக்னல் நமக்கு இந்த மாதிரி இருக்கும். டபுள் சைடட் அதாவது டூ சைடட் சிக்னலா இருக்கும்போது சிக்னல் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டின இன்னும் ஒரே ஒரு டைப் ஆஃப் சிக்னல் என்ன அப்படின்னா யூனிட் டெல்டா ஃபங்க்ஷன், அதாவது சிக்னல் வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கும் போது. ஸோ இந்த பர்டிகுலர் சிக்னலுக்கு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கான ROC வந்து இட் இஸ் entire Z plane. ஸோ நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, எந்த சிக்னலுக்கு மாடுலஸ் ஆஃப் Z கிரேட்டர் தேன் 1 வந்து ROC-யா இருக்காது அப்படின்னு. ஸோ என்டையர் Z plane தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டெல்டா ஃபங்க்ஷனுக்கான ROC. ஸோ கண்டிப்பா இதுக்கு வந்து மாடுலஸ் ஆஃப் Z கிரேட்டர் தேன் 1-ஆ இல்லை அப்படிங்கிறதுனால கொடுத்திருக்க ஆப்ஷன்ல நமக்கு del of n தேர்ட்ல இருக்கு. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். How many T states are required for opcode fetch cycle in 8085 microprocessor? So opcode fetch cycle and executeல பாத்தீங்க அப்படின்னா இதுல ஜென்ரலா 8085 microprocessorல நமக்கு பேசிக்கா 4 T states வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல ஆப்ஷன் 3ல தான் நமக்கு 4 இருக்கு. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா HALT, HLT, கால் இன்ஸ்ட்ரக்ஷன் இது எல்லாமே வந்து இந்த பர்டிகுலர் கேட்டகரியில வந்து இருக்கும். In Bode plot, how is order of system determined from the phase plot? So Bode plot அப்படிங்கிறது வந்து it is a graphical representation of linear time invariant system. ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கான கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் தான் இந்த போடே பிளாட். ஸோ இதில் நமக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா 2 பிளாட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஃபார் மேக்னிடியூட் அண்ட் இன்னொன்று வந்து இட் இஸ் ஃபார் ஃபேஸ். ரெண்டுமே இட் இஸ் பிளாட்டட் வர்சஸ் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த போடே பிளாட்ல நம்ம சிஸ்டமோட ஆர்டரை வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னா பை கவுண்டிங் த நம்பர் ஆஃப் phase crossings. ஸோ எவ்வளோ டைம்ஸ் வந்து நமக்கு -180 டிகிரியை வந்து கிராஸ் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து நமக்கு சிஸ்டமோடைய ஆர்டர் வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு கிராஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இட் ரெப்ரசன்ஸ் எய்தர் அ போல் ஆர் அ ஜீரோ. ஸோ இது பேஸ் பண்ணி தான் நம்ம ஓவரால் ஆர்டரை வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ நமக்கு இந்த ஆர்டரை டிட்டர்மைன் பண்றதுக்கு எப்படி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டினா இருக்கு. பை கவுண்டிங் த நம்பர் ஆஃப் ஃபேஸ் கிராசிங்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆன்சரோட இந்த செகண்ட் ஆப்ஷன்ல மேட்ச் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். What is the length of linear convolution of two sequences of length m and n?
ஸோ m அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சீக்வென்ஸ், அதாவது x1 ஆஃப் n அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதுல இருக்கிற நம்பர் ஆஃப் சீக்வென்சஸ் அதோடைய லென்த் அதை தான் நம்ம இங்கே m அப்படின்னு எடுத்துக்க போறோம். அண்ட் அதே மாதிரி செகண்ட் சீக்வென்ஸ் x2 ஆஃப் n உடைய லென்த்தை தான் நம்ம n அப்படின்னு எடுத்துக்க போறோம். ஸோ இப்போ நம்ம ஜென்ரலா வந்து கன்வல்யூஷன்ல பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. சம் பை காலம் மெத்தட், சர்க்குலர் கன்வல்யூஷன், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் அப்படின்னு நமக்கு நிறைய இருக்கு. ஸோ பேசிக்கா நம்ம ஒரு கன்வல்யூஷன் லீனியரா பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதனுடைய லென்த் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் m பிளஸ் n மைனஸ் ஒன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் அவுட்புட் டேர்ம்ஸ் இன் அவுட்புட்டை வந்து நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் சீக்வென்ஸ்ல நமக்கு 3 இருக்கு, செகண்ட் சீக்வென்ஸ்ல நமக்கு 4 இருக்கு அப்படின்னா x1 of n, x2 of n, அதாவது x3 of n is equal to x1 of n convolution with x2 of n அப்படின்னு நம்ம கன்வல்யூட் பண்ணும்போது நமக்கு தேவையான அவுட்புட் சீக்வென்ஸ் x3 of nல நமக்கு எவ்வளவு வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னா 3 plus 4 minus 1. ஸோ 3 plus 4 minus 1 அப்படின்னா 3, 7 minus 1, 6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ x3 of nல நமக்கு அதனுடைய லென்த்தா நமக்கு 6 வேல்யூஸ் வந்து இருக்கும். ஸோ இதுதான் பேசிக்கா லீனியர் கன்வல்யூஷன்ல இருக்கிற ரிசல்டன்ட் வேல்யூ. ஸோ m plus n minus 1 அப்படிங்கிறது நமக்கு ஆப்ஷன் 1 கூட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்.